மதிய வணக்கம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பிரைஸ் த லார்ட். என்னென்னா இன்றைக்கி நம்ம ஒரு 2 வசனத்தை பார்க்க போகிறோம். அந்த 2 வசனங்கள் விளக்கத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. சங்கீதம் 130 அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம இப்போ பார்ப்போம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆக்சுவலி இந்த வசனத்தோட விளக்கம் என்னன்னு நான் சொல்கிறேன். கடவுள் நம்மளோட பாவத்தை விசாரிக்கணும் அப்படின்னா இங்கே யாருமே நம்ம நிலச்சி இருக்க மாட்டோம். உண்மையை சொல்லணும்னா அதுதான். கடவுள் நம்மளோட பாவங்களை விசாரிக்க ஆரம்பித்தார்னா நம்ம யாருமே உண்மைக்குமே நிலச்சி நிற்க மாட்டோம். ஏதாச்சும் ஒன்று ஆகிடும். ஏன்னா அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருப்போம். நமக்கு தெரியாமல் செய்கிறது தான். ஸோ ஏன் நிறைய விஷயங்களில் சொல்கிறது என்னென்னா, மக்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், எனக்கு அதனால தான் கஷ்டப்படுறேன், எனக்கு நல்லா தெரியுது, இந்த பாவத்தை எங்கே கொண்டு போய் கொட்ட போகிறதுன்னு தெரியல, இதை நான் எப்படி சரி பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சரியாகாது. உண்மைக்குமே சொல்கிறேன், சரியாகாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட பாவங்களை மன்னிக்க ஏசப்பா இருக்கார். இது நிறைய பேர் நீங்கள் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்த்தர்கிட்ட அறிக்கையிடுங்க உங்கள் பாவங்களை, அவர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஏசப்பா விசாரிக்கலாம் மாட்டார் பாவத்தை. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன பாவம் பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே தெரியும். ஸோ அவர் விசாரிக்க மாட்டார். விசாரித்தார்னா உண்மைக்குமே கடவுள் விசாரிக்க ஆரம்பித்தாரா நம்ம நிலச்சிருப்போமா? இருக்க மாட்டோம். கண்டிப்பாக மரண தண்டனை இல்லை ஏதாச்சும் ஒரு தண்டனை கிடைக்கும். ஏசப்பா ஏன் நம்மளை மன்னிக்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வசனத்தில் புரிஞ்சுக்கணும். 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஏசப்பா கண்டிப்பாக மன்னிப்பார். ஆனால் நம்ம அவருக்கு பயந்து தான் நடந்தாகணும். ஏன் சொல்கிறேன்னா, ஏன் அவருக்கு பயப்படணும் அப்படின்னா, ஏன் இவர்கிட்ட பயந்ததான் மன்னிப்பு கொடுப்பாரா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏசப்பா ஏன் நமக்கு மன்னிப்பு கொடுக்குறாருன்னா, பாவங்களை என்னிடம் அறிக்கையிட்டுட்டீங்கன்னா நீங்கள் மன்னிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாவத்தை செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு செய்யும் போதே தோணிடும், நமக்கு மன்னிப்பு கிடைச்சிட்டு ஆக்சுவலி இப்போ நம்ம ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தெரிஞ்சிடும். நம்ம பாவத்துலேருந்து வெளியே இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நமக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். கம்பல்சரி சொல்கிறேன், நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், நல்லாயிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த பாவத்தை பண்ணணும்னு தோணும் போதே உங்களுக்கு ஏசப்பா கிட்ட, ஐயோ நம்ம இனிமேல் பாவத்தை பண்ணாலும் ஏசப்பா நம்மளை மன்னிப்பாரா அப்படிங்கிற பயம் நமக்கு வந்துடும். ஆக்சுவலி நமக்கே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது அவரோட கிருபைன்றதே நமக்கு தெரிஞ்சிடும் கொஞ்ச நாள். ஸோ அவர்கிட்ட மன்னிப்பும் உண்டு, அவருக்கு பயந்து நடந்தாலும். அது அவர் சொல்லலாரா என்னன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக அவர்கிட்ட மன்னிப்பு உண்டு பாவங்களுக்கு. நீங்கள் அதை கண்டினியூவாக போகணும், பாவம் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. ஆனால் அவருக்கு பயந்து நடங்க, அது ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமென்.